இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? இல்ல தெரியல, ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுனா? என்ன வீராக்கா, ஏதாவது பிளானா? அங்க உங்க வள்ளியம்மா உயிர் ஆபத்துல இருக்கு, அத மறந்துட்டீங்களா? வள்ளி அம்மாவை விட எங்களுக்கு அந்த வீடு ஒண்ணு முக்கியம் கிடையாது. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. சரி, எல்லாரும் கார்ல இருங்க. விஜி, இத்தனை பேர் எப்படி போக முடியும்? நீ வேணா மாமாவையும் கண்மணியும் கூட்டிட்டு போ, நான் ஆட்டோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா எல்லாரும் போலாம். அக்கா, நான் ஒன்னும் டூர் போல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் தோ பக்கத்துல தான் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க? கண்மணி எப்படி அதுல உட்கார முடியும்? மாமாவும் வயசானவரு, எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுதா? நானும் மரணும் ஆட்டோவை ரெடி பண்ணிட்டு வரோம். நீ இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போ. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேணா இன்னொரு நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். வாங்கலாம், கிளம்பலாம். வாங்க போலாம். அடடடடா, என்ன ஒரு சகிப்புத்தன்மை! ஏன் மச்சான், அது வரைக்கும் உங்க அத்தை சாப்பிடாம குடிக்க தண்ணி கூட இல்லாம உசுரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மர விடு விடு. ஏய், எங்க அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், பாத்துக்க. என்ன எல்லாரும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? மரியாதையா வண்டியில ஏறுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் உங்க அத்தைய பத்திரமா நீங்க எல்லாரும் கூட்டிட்டு போலாம். விஜி, அதான் மாமாவையும் கண்மணியும் உன் கூட அனுப்புறோம்ல. ஏற்கனவே வள்ளி அம்மாவே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. கார்த்தி, பிருந்தான்னு மொத்த குடும்பமும் உன் கூட தான் இருக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது நானும் மரணும் என்ன பண்ணிட முடியும்? சரி, நீங்கெல்லாம் போய் கார்ல ஏறுங்க. வீராக்கா, நீங்க ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். என் வேலை மட்டும் இன்னைக்கு ஒழுங்கா முடியல, நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க வள்ளியம்மாவை மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் பேஷண்ட் மாமா, புள்ளத்தாச்சு கண்மணி அக்கான்னு எல்லாரும் என்கிட்ட தான் இருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணி சொதப்பு நீங்க, அப்புறம் உங்க இஷ்டம்க்கா. வீடு முக்கியமா இல்ல உங்க குடும்பம் தான் முக்கியமானு நீங்களே யோசிச்சுக்கோங்க. வரேன் அக்கா, போலாமா? போங்க. பிருந்தா வா. வீரா, சீக்கிரம் வந்துரு வீரா. சரி, வந்துடுறோம், பாத்துக்கலாம். வாங்கப்பா. என்னடி இந்த நேரத்துல ஆட்டோ இப்படி மக்கர் பண்ணுது? ஆட்டோல ஏறு. புரியல. ஆட்டோக்குள்ள ஒண்ணும் ஆகலடா, நான் தான் வேற நிறுத்துறேன். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச டயத்துல நம்ம வள்ளியம்மாவை தேடி ஆகணுமாரா?